எங்களை பார்க்காம சாப்பிட்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, இது என்னை அவமானப்படுத்துறதா இல்ல, அந்த கலை தாயை அவமானப்படுத்துறது. எந்த ஆபாசம் இல்லாம நேர்மையான முறையில வீடியோ போட்டு இவ்வளவு தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கேன். சோ நிறைய பத்திரிகையாளர்கள், புதிய தலைமுறை, பாலிமர், அதுக்கப்புறம் பிஹைண்ட் உட்ஸ், நிறைய சேனல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தரமற்ற நபர்களை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வேலைக்கு ஆள் எடுக்க வேணாம். அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா யூடியூபரா இருந்து பெரிய பெரிய மீடியாவுக்கு இடையில மைக்க நீட்டி இவங்க நல்லவங்களோட பேரையும் கெடுக்கிறாங்க. சோ பெரிய தியேட்டர்ல இதனாலதான் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் ரிவ்யூக்கு அனுப்ப பண்ணிக்கிறாங்க. எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க. நேற்று அந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பாருங்க. அந்த புளு சட்டை அணிந்த நபரை பத்தி நான் போட்டிருக்கேன். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் நடிச்சு காட்டுறேன், நீ நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஓடிட்டா அப்படி. ஓகேங்களா? சோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு தரம் இல்லாத நபர், இந்த மாதிரி ஆட்கள் நீங்க வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஓகேங்களா? பொறாமையிலும் வயிற்றுச்சுட்டே வர்றாங்க. பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்வாங்க. பசுத்தோல் போர்த்திய புலி, பசுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க. பசுன்றத நம்ம தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம். அவன்லாம் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 5 அறிவுக்கும் கீழே உள்ள மிருகத்தை விட மோசமான நபர்.